டேய் மும்பை இப்ப எதுக்குடா ஜெயிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சரியான வின்னு 230 வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா சேஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. ஹிட்மேன் பேக்கு, கேப்டன்சி மாற்றம் இந்த மாதிரி வந்து மும்பை நிறைய விஷயங்கள் பண்ணனால செமையாவே ஜெயிச்சிட்டாங்க. இன்னமும் ஸ்டில் அலைவா வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்க. சப்போஸ் பிளே ஆஃப்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து நிறுத்தவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு டீம் தான். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? மேட்ச் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக்கே பண்ண மாட்டீங்க. லைக் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும். முடிஞ்சளவு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. நிறைய பேர் கேட்கலாம், என்னடா மேட்ச்சு நேற்று நைட்டு முடிஞ்சு இப்போ வந்து வீடியோ போகிறேன்னு கேட்கலாம். நேற்று காலைல 6 மணிலேருந்து நைட்டு ஒரு 12, 1 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் ஒர்க்கு பூத்துக்குள்ளே இருந்தனால என்னால் எதுவுமே பண்ண முடியல. நம்ம எதிர்பார்க்காத விஷயம்லாம் நடக்குது. காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட ஓட்டு போட்டோன்னே கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டேன், யாருக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லுங்கடா, எனக்கு வேற பயமா இருக்குடா அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஆனா இப்படி ஒரு பேரதிர்ச்சி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. லிட்ரலி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உடம்பே சரியில்லை அப்படின்னு தான் வீடியோ பண்ணு நினைக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளோட ரசிகர்கள் ஃபேன்ஸ்க்காக தான் அவங்க வந்து ரெகுலரா இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சரி, அங்கிட்டு ஒரு மாற்றம் நடக்குது அப்படின்னா, இங்கிட்டு பார்த்தா சத்தமே இல்லாம மும்பை வந்து சம்பவம் பண்ணிட்டு இருந்துச்சு. நான் மேட்ச் அப்போ பார்த்துட்டு தான் இருந்தேன். எனக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரோஹித் இஸ் பேக் அப்படின்னு சொன்னோன்னே பார்க்க அப்படியே தெறிக்குது ஸ்டேடியமே. ஹர்திக் பாண்டியா இல்லாதது வந்து மிகப்பெரிய ஒரு எட்ஜாவே இருந்துச்சு. நான் ப்ரெடிக்ஷன் வீடியோல கூட சொல்லியிருந்தேன், ஹர்திக் பாண்டியா இதுக்கப்புறம் ஒன்றும் பண்றதுக்கு இல்ல, அவருக்கு ஓவர் கொடுக்க தெரியல. சப்போஸ் வந்து சூரியகுமார் யாதவ் கேப்டன்சி பண்றாருன்னா நான் சொல்லியிருப்பேன், இந்த மேட்ச் கன்ஃபார்ம் ஜெயிச்சிருப்பாங்க, வேற மாதிரி போயிருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருந்திருப்பேன். பிளேயிங்ல அவனை பார்க்கும்போதே கன்வின்சிங்கா இருந்துச்சு. ட்ரெண்ட் போல்ட் உங்களுக்கு அடி வாங்குறாரு, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வேணாம், நீங்க வந்து அஸ்வினி குமாரை ட்ரை பண்ணீங்க, கார்பின் கோஸை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அவர் விக்கெட்டும் எடுப்பாரு, அதே மாதிரி ரன் கன்சியூம் பண்ணாலும் விக்கெட் எடுப்பாரு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டிங் ஒரு ஸ்ட்ரென்தன் இருக்கும்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதுதான் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. பேட்டிங்கும் ஸ்ட்ரென்தன் ஆச்சு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து விக்கெட்டுகளையுமே எடுத்தாரு. பவர் பிளேலேயே வந்து பாத்தீங்கன்னா செம்மையாவே வந்து பாத்தீங்கன்னா எல்எஸ்டி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. டேய் ஆல்ரெடி அவன் செத்துட்டான்டா, இதுக்கப்புறமேட்டு அவனை எதுக்குடா அடிக்கிறீங்க, 9வது இடம் 10வது இடத்துக்கு தான்டா போட்டியே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா எல்எஸ்டி ஆல்மோஸ்ட் வந்து இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து கிளிக்கே ஆகவே மாட்டேங்குது. இன்னைக்கு மார்க்கம கீழ இறக்கிட்டு மேல வந்து பாத்தீங்கன்னா இவரை ஜோஸ் இங்கிலீஷ் கொண்டு வந்தாங்க, அவரை கொண்டு வந்தாங்க. அவர் பாத்தீங்கன்னா வந்து ரன்களை தேத்துவாருன்னு பார்த்தா அவர் அவுட் ஆயிட்டாரு. ஒரு சைடு வந்து மார்ஷ் வந்து நல்லா வந்து பிளே பண்ணிட்டு இருந்தாரு. எங்கிட்டு இருந்துடா வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலஸ் புரன் இவ்வளவு நாள் வந்து விளையாடவே இல்லை. போன டைம் சீசன் ஸ்டார்டிங்ல எல்லாம் ஆரஞ்சு கேப்பெல்லாம் தலைவன் வச்சிருந்தான். இந்த சீசன் பார்த்தா அந்த அளவு செல்ஃபே எடுக்காத மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு நாக்காடி 8 சிக்ஸை போட்டு 60 ரன் பக்கம் தேத்தி கொடுத்துட்டாப்ல. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 ஓவர் 10 ஓவர் கிட்ட ஒரு 120 பக்கம் ஒரு விக்கெட் பக்கம் அடிச்சிட்டாங்க. அங்க இருந்து அவங்க கொண்டு போனாவே கூட வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 கன்ஃபார்ம் அடிச்சிருந்திருக்கலாம். ஆனா கடைசியில வந்து மார்க்கமும் ஹில்மட் சிங்கும் வந்து ஒரு மாதிரி கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 229 கிட்ட 228 தான் கிட்ட கொண்டு வந்தாங்க. நடுவில் வந்து ரிஷப் பண்ணிட்டு அந்த அளவு இது பண்ண முடியல. ஓரளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால ஒரு ஹிட்டர் இல்லாதனால அவங்களுக்கு வந்து இதாக இருந்துச்சு. எதுக்கு முகுல் சௌத்ரியும் ஆயுஷ் படோனி வந்து அந்த அளவு வந்து பேக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ஓரளவு பார்க்கும்போது இந்த சேஸ் வந்து வாங்கடை எல்லாம் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருந்துச்சு. ரியான் கில்டனும் ரோஹித் சர்மா அடிச்சிருவாங்கன்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. அதுதான் நடந்துச்சு. 2 பேரும் 80-80, நீ ஒரு 7 சிக்ஸ் நான் ஒரு 8 சிக்ஸ் போட்டு சோழியை முடிச்சு விடு அப்படின்னு நினைச்சேன். என்னை போது 2 பேருமே ஒரு 100 போட்டிருந்தாங்க அப்படின்னா நல்லாவே இருந்திருக்கும். சூப்பரா வந்து ஆடி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்போதும் வழக்கம் போல 2 விக்கெட் நடுவில் போயிடலாம். அதே மாதிரி சூரியகுமார் திலக் வர்மா 2 பேரும் விக்கெட். அப்புறம் வில் ஜாக்ஸும் நமந்தீரும் வந்து பாத்தீங்கன்னா மேட்சை வந்து முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ ஓவராலா பார்க்கும்போது மும்பை வந்து 6 பாயிண்டோட வந்து பாத்தீங்கன்னா 9வது பிளேஸ்ல இருக்காங்க. இதுல இருந்து ஸ்டில் அடுத்து வர 4 மேட்சையும் ஜெயிச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா 14 பாயிண்ட். இப்பவே 5 டீம் வந்து பாத்தீங்கன்னா 12 12 12 அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா 99% கிடையாது. 1% என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 டீம் வந்து குவாலிஃபை ஆகிட்டு ஒரு டீம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுச்சு அப்படின்னா வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கு. அது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தவரை இறைவன் தான், இறைவன் சித்தம் தான். நம்ம எதிர்பார்க்காத எல்லாரும் ஒரு கருத்து கணிப்பெல்லாம் வெளியிட்டாங்க, எக்ஸிட் போல்லாம் வெளியிட்டாங்க, என்னென்னமோ நடந்துச்சு இல்ல, அதெல்லாம் வந்து தவிடுபடியாக்கிட்டு ஒரு விஷயம் நடக்குது இல்ல, அந்த மாதிரி வந்து மும்பைக்கும் எல்லாரும் வந்து நம்மளாம் கணிக்கிறோம் மும்பை வெளியில போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப எல்லாத்தையும் தவிடுபடியாக்கிட்டு மும்பை உள்ள வந்து கப்பெல்லாம் அடிச்சிச்சு அப்படின்னா மும்பை ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. கேப்டன்சி பிரச்சனை வந்து மும்பைட்ட வந்து கண்டிப்பாவே இருக்கு. அதை கண்டிப்பாவே மும்பை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. இது நீங்க பாருங்க,
எப்படியெல்லாம் ஓவர் குடுக்குறாருன்னு பாருங்க. சூரியகுமார் மேல என்னதான் வந்து விமர்சனங்கள் இருந்தாலுமே கூட, பேட்டிங் பண்ண மாட்டேன் இன்டென்ட் இல்லனா கூட, எவ்வளவு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா, பவர் பிளேல வந்து அழகா குடுத்தாரு. அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, பூம்ரா 45 ரன் குடுக்குறாரு. அதுக்கு 2, 3 ஓவருக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, தீபக் சேகர் ஓவர் வந்து அந்த அளவு எக்ஸ்பென்சிவா போச்சு. ஆனா கடைசி 2 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா, சூப்பரா போடுறாரு. 18வது ஓவர், 20வது ஓவர்லாம் செம்மையா போட்டாரு. ரன்னே குடுக்கல. செம்மையா பண்ணாரு. அந்த மாரி வந்து அந்த இடத்துல கார்பின் போஸுக்கு போனா அடி வாங்கும்ன்னு சொல்லிட்டு, தீபக் சேகர பேக் பண்ணி அந்த இடத்துல ஓவர குடுக்குறாரு. ரகு சர்மாக்கு எந்த இடத்துல குடுக்கணுமோ அங்க குடுக்குறாரு. அல்லா ஹசனுக்கு எங்க குடுக்கணுமோ அங்க குடுத்து, செம்மையாவே பயன்படுத்தி வந்து பாத்தீங்கன்னா, சூப்பராவே பண்ணாரு. ஒரு 220, 30 போனாலுமே, கடைசியில ஒரு 260 போற ஸ்கோர வந்து இழுத்து புடிச்சாரு. அந்த மாரி விஷயங்கள வந்து பாத்தீங்கன்னா, சூரியகுமார் வந்து நல்லாவே பண்றாரு. அதனால மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா, சூரியகுமார் கையில வந்து போறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்தியன் கேப்டனா இருக்காரு. ஏசியன் கப் அடிச்சு குடுத்துருக்காரு. இவ்வளவு விஷயங்கள் பண்ணவர் வந்து கண்டிப்பா மும்பை நம்புவாங்க. ஃபியூச்சரை நோக்கி பார்த்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. என்னைய பொறுத்தவரைக்கும் அடுத்த சீசன் வந்து 12 கோடி போட்டு எடுத்த ட்ரெண்ட் போல்ட்டா இருக்கட்டும், தீபக் சகாரா இருக்கட்டும், நெறைய பேத்த வந்து பாத்தீங்கன்னா வெளியில விட்டு இன்னொரு ஒரு சூப்பரான வந்து பூம்ராக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு ஹிட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சஃப்ரன் ருத்ரப்பும் நல்லாவே பண்ணாரு. இருந்தாலும் ஒரு சில மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சொதப்புனாரு. அதனால மேபி அவரையும் மீண்டும் நம்புறதுக்கான வந்து வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபியோடயும் ஒரு மேட்ச் இருக்கு. அதுல கண்டிப்பா சம்பவம் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா மேல இருக்க டீம்ஸ வந்து அடிச்சாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு உத்வேகம் கிடைக்கும். பாயிண்ட்ஸ் டேபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள இறக்கறது மூலியமா இவங்க போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாவே இருக்கு. என்ன பொறுத்தளவு அது நடக்கும்னு நான் நம்புறேன். நீங்க சொல்லுங்க, உங்கள பொறுத்தவரைக்கும் மும்பை ஜெயிக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஸ்டில் இந்த சீசன்ல அலைவா இருக்கா? அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? உங்களோட கருத்துக்கள வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அடுத்து சிஎஸ்கே இன்னைக்கு டெல்லி மேட்ச் இருக்கு. அது ப்ரெடிக்ஷன் வீடியோ வேணுமா? உங்களோட கருத்துக்கள வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.